பட்டிமன்றம். நீங்கள் மற்ற லாங்குவேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ட்டை யார்ட்டையும் கேட்டிங்கனாலும் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் அவங்க லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது நமக்கே இருக்குது சிறப்பு. அந்த சிறப்பு வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுது. எல்லா விசேஷ நாட்கள்லேயும் சிறப்பு நிகழ்ச்சியாக சரண் பாப்பியோட சேனலில், லியோனி ஒன்றில், ஞான சம்பந்தம் ஒன்றில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்காலையும் மாணவர்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சப்போ இதை தமிழ் பள்ளியில் பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே நிலை 8 மாணவர்களை வச்சு செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இது ஒரு முன்னோடி நிகழ்ச்சி. இது சில மாணவர்களுக்கு உந்துதலாக இருக்கலாம். நீங்களும் உங்கள் மாணவர்களுக்கு இதை காமிங்க, சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த பட்டிமன்றத்தில் இருக்க இன்னொரு சிறப்பு இன்னைக்கு அன்னைய தினம். அன்னைய தினம் என்னதான் ஆண்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்தோடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டாலும் அம்மா சமைக்கும் போது தான் அதில் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க பசங்க. அதனால் அன்னைய தினத்தாலேயும் என்னமோ இன்றைக்கி அந்த சமையலை பற்றி தான் நம்மளுடைய டாப்பிக்கும் தலைப்பு அதை ஒட்டி தான் இருக்குது. அப்போ மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக சுவையாக பேசிகிட்டு இருக்கும்போது சுவைன்னு வந்தோடனே தலைப்பு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவங்களே கொடுத்த தலைப்பு தான் இந்திய உணவு. அதாவது அமெரிக்கா போன்ற அயல் நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு சிறந்தது இந்திய உணவா இல்லது அந்தந்த நாடை சேர்ந்த அயல் நாட்டு உணவா அப்படிங்கிறது வந்து டாபிக் வந்து எங்களுடைய மாணவர்களே கொடுத்தது சிறப்பாக. அந்த தலைப்பு தான் நீங்கள் பேச போகிறோம். அவர் சலமன் பாப்பையன் சொல்லித்ததுனால நானும் ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா சொல்லலைன்னா அப்புறம் அதுக்கு அவர் சொன்ன எடுத்துக்காட்டுக்கு உகந்ததெல்லாம் போயிடும். கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் கேட்போம் ஒழிவதாம் சொல் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இது இல்லைங்க, இருக்கிற ஈஸியாக புரிஞ்சக்கூடிய ஒரு குரல் இது. அதாவது மற்றவங்க கேட்கும்போது அது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும். கேட்காம விட்டவங்களுக்கு ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இன்னொரு தடவை கேட்கறதுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு வரணும். அதுக்கு வள்ளுவர் எழுதும்போது இன்னைக்கு காலத்தில் வந்து அதை போய் யூடியூப்லேயோ இல்லை எங்கே ரிலே ஆகுதோ ஸ்டோரேஜ் பண்ண அந்த வீடியோவை திருப்பி போய் பார்க்கணும் அப்படின்னு உங்கள் ஆசையாக இருக்கணுமா, அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி குரல் ஒன்று இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே எங்களுடைய மாணவ கண்மைகள் வந்து சிறப்பாக எல்லோருமே தயாராகிட்டு வந்திருக்காங்க. தயார்னு சொல்கிறதோட அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசுகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 2ஆம் மொழியாய் தமிழ் மொழியை படிச்சுட்டு ஃப்ளோவில் பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, நல்லா பண்ணுறாங்க. ஸோ நம்ம நேராக தலைப்புக்குள்ளே போகலாம். ஏன்னா அவங்க பேசுகிறது ரொம்ப இனிமையாக இருக்கும் நான் பேசுகிறத விட. இந்திய உணவே சிறந்தது அப்படின்னு ஒரு அணியும்